ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா மெக்ரோனி தாங்க செய்ய போகிறோம். 8 பேருக்கு மெக்ரோனி வந்து செய்ய போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கண்டென்ட் வந்து நம்ம மெக்ரோனி தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஆன் டைமில் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து மெக்ரோனி செய்யலான்னு நம்ம பார்ப்போமா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா கோஸ் வெட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு சில பேருக்கு வந்து என்னென்ன காய்கறி வேணுமோ அது போட்டுக்கலாம். நம்ம வந்து கேரட், பீன்ஸு, கோஸ் வெட்டி வச்சுக்கிட்டேன். நாங்கள் வந்து கருவேப்பிலை போடுவோம், அந்த ஸ்மெல்லுக்காக நாங்கள் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுவோம். இதுதான் மெயினு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி, இது வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 8 பேருக்கான கணக்குங்க. 8-9 பேர் இதை சாப்பிடலாம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா மெக்ரோனியை வந்து என்ன பண்ணிட்டேன், வாட்டர் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் உப்பும் எண்ணெயும் ஊற்றி நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து மெக்ரோனி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து வாஷ் பண்ண தண்ணியை வடிகட்டிடணுங்க. வடிகட்டிட்டு 1 இல்லை 2 வாஷ் வந்து நம்ம நார்மல் வாட்டர் இருக்குல்ல, அந்த நார்மல் வாட்டரில் கழுவி எடுக்கிறோம். அப்படி நீங்கள் கழுவி எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்ரோனி ஒட்டவே ஒட்டாது, நல்ல பளபளன்னு வரும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா தவா வச்சுக்கிட்டோம். 8 பேருக்கு வந்து மெக்ரோனி செய்ய எங்களுக்கு இந்த தவா போதும். வந்து ஒரு நம்ம எண்ணெய் சட்டி வச்சுட்டோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ கடுகு தான் போட போகிறோம். ஏன்னா கடுகு நம்ம போட்டுக்கலாம். ஒரு சில பேர் கடுகு போட மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து பெருஞ்சீரகம் போடுவாங்க. நான் வந்து கடுகு போட்டுக்கிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பெருஞ்சீரகம் போட்டால் நமக்கு செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் வந்து எவ்வளோத்துக்குள்ள போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு வேணும்னா உப்பு போட்டுக்க, என்ன டப்புன்னு வதங்கிடும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினோன்னா இந்த சைடில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்க விடுவோம். மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ போடலான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து வதக்கியாச்சுங்க. நல்லா வதக்கி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கேரட், அண்ட் தென் பீன்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோஸ் வந்து நம்ம கேரட்டும் பீன்ஸும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்து கோஸை போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு ஆயிரும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம், ஸ்மெல்லுக்காக போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கோஸ் போட்டுக்கலாம். இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து 8 பேரோட கணக்குங்க. 8 பேருக்கு நாங்கள் செய்கிறோம் நைட் டின்னருக்காக. நல்லா வந்து வதங்கிக்கணும், நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்க விட்டாட்டு நல்லா வதங்கிருச்சாங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மசாலா. இப்போ நான் என்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, லைட்டாக வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் அரைச்சது தான், எதுவுமே கடையில் வாங்கலை. அதனால் இதெல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மசாலாலாம் போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கிட்டு உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மெக்ரோனி வந்து ஆட் பண்ண போகிறோம். மெக்ரோனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா இது பண்ணுது, பச்சை வாசனை போய் மெக்ரோனி, கேரட், பீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உன்னோட ஒட்டி இருக்கிறது ரொம்ப குழஞ்சி போய் இருக்காது. இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெக்ரோனி வேக வைக்கும்போது நல்லா சுடு தண்ணியில் உப்பும் தண்ணியும் போட்டுட்டு அப்புறம் மெக்ரோனி போட்டு எடுத்து பாருங்கள். நல்லா சூப்பராக பொலன்னு இருக்கும். எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.